இவர் தான் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு 2 மாசத்தில் நீதியை நிலைநாட்டுவேன். 4.5 வருஷம் ஆயிடுச்சு, 6 மாசத்துல தேர்தல் வந்துருச்சு. இப்ப ஓரணியில் வாங்கங்கிறப்பல. ஓரணியில் எதுக்கு? நாங்க தனியா எவ்வளவு நாள் திருடிக்கிட்டு இருந்தா வாங்க எல்லாரும் சேர்ந்து திருடுவோம். ஓரணியில் வாங்க கூடி கொள்ளையடிப்போம், கூடி கொலை செய்வோம். இதுதான். வேற என்ன? வேற என்ன? திடீர்னு வந்து மண் காக்க, மொழி காக்க, மானம் காக்க. எப்படி இருக்கு? இவள் நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நாங்க தான் மண்ணள்ளி வித்துக்கிட்டு இருந்தோம், மண்ணை திருடி வித்துக்கிட்டு இருந்தோம். நாங்க தான். மானங்கட்ட கூட்டம் நம்மளுக்கு மானத்தை காப்பாத்தணுங்குது. கேவலம். கொடநாட்டிலே 5 பேர் செத்துருக்கான். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என்னரும் தம்பி தங்கைகளே, ஒரு முதலமைச்சர் வாழ்ந்த இடம் முதலமைச்சரின் வீடு. அது 800 ஏக்கர்ல இருக்கிற ஒரு தோட்டம், ஒரு எஸ்டேட், ஒரு பெருந்தோட்டம். அதிலே இருக்கிற ஒரு பங்களா. அதிலே 1 மணி நேரம் இல்ல, 1 நிமிடம் கூட மின்சாரம் அணையாது. காரணம், அதுக்கு தனி தடம், தனி டிரான்ஸ்பார்ம். 1 நொடி கூட மின்சாரம் அணையாது. அம்மையார் ஜெயலலிதாவுடைய பங்களா, பெரும் மாளிகை. அதுல 1 மணி நேரம் மின்சாரத்தை துண்டித்தவன் எவன்? யார்கிட்ட பதில் இருக்கு? 5 பேர் செத்தா, கொன்னா, கொல்ல சொன்னவன் எவன்? ஏன் எந்த நடவடிக்கையும் இல்ல? இல்ல. நாங்கள் வந்தால் நீதியை நிலைநாட்டுவோம் ஐயா ஸ்டாலின். ஏன் இப்ப எதுவுமே செய்யல? இல்ல. ஏன்? ஏன்? பணம். பணமுடன் பிறந்தவனே, பணம். திருடனுக்கு திருடன் பாதுகாப்பு. நான் அடிப்பது போல அடிக்கிறேன், நீ அழுவது போல அழு என்று 2 பேரும் நாடகம் போடுவான்.